வழக்கு போட்டிருக்கு, அவருக்கு வழக்கு போட்டிருக்கு. 10-25 கூட சாப்பிட போனாங்க, ஃபுல்லா சாப்பாடு இல்லை. இப்போ பின்னேரம் போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போட்டு இந்த தையடி பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் போயிட்டு இப்போ வந்து ஒரு 10-25 கூட ஒரு தேசிக்க ஜூஸ் உண்டு, லைம் ஜூஸ் உண்டு கூட பண்ணதான் உண்மையாக போனேன். 350 ரூபாயோ இன்னும் லைம் ஜூஸ் அது மூட பண்ணி போட்டு ரெண்டு நானும் ஒரு மச்ச மாட்டிறைச்சி கறியும் ஒன்று எடுத்துட்டு அது மொத்தமாக ஒரு 1200 1500 பில் எடுத்து போட்டு இதுக்கு சாப்பாடு ஓட பண்ணி போட்டிருக்க. தூரத்துல இருந்து தங்கம் மட்டும் கூப்பிட்டு கேட்டுச்சு. அப்ப இவள் சொன்னால் யாரோ பிரச்சனை படினோம்னா இப்போ அங்கிருந்து குடிச்சு போட்டுருக்குறாங்க, போவோம் 2 எலும்புலாம் இருக்குது. என்னதுக்கு போவான். இப்போ நான் வளமே அந்த விஐபி ரூம்ல எல்லாம் போயிருக்கிறேன். நான் கொமன்ல இருந்தா சாப்பிட்றேன். என்ன சொல்லுவான், விஐபி ரூம்ல இருந்து தண்ணி அடிச்சு வரேன், அதை விட கொமன்ல இருந்து லெமன் ஜூஸை குடிச்சிட்டு போகலாம். அப்ப இருக்க இப்ப திருப்பி ஒரு ஆள் வந்தவர், அவர்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன்னா, ஒரு கருப்பா தாடி வச்ச ஒருவர், அவருக்கு பேர் வந்து ஏதோ அவர் தான் வந்தவர். அவர் ஒரு மற்றவர் இன்னொருத்தர் பின்னால வந்தவர். அப்ப நான் சொல்ல, நான் சாப்பிட்டு இருக்கேன், உங்களோட கதைக்கெல்லாம் நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட முடிய கதைக்கிறேன் உங்களோட. நீ தேர்தலுக்கு எல்லாம் வந்து பிச்சை எடுப்பா, இப்ப வந்து கதைக்க மாட்டியான்னு கேட்டார் அந்த சுவிஸ்ல இருந்து வந்தவர். அப்ப நான் ஒன்றும் கதைக்கல. சரி நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் சாப்பிட முடியும். சாப்பாடை கொண்டு தான் அவன் வச்சவன், அந்த வீடியோல இருக்கு. சாப்பாடை கொண்டு தான் அப்பதான் வச்சவன். 2 நானும் ஜூஸ் வரையில நானும் வச்சவன். அப்ப இவர் திருப்பி திருப்பி என்ன சொன்னார் என்றால், அதுல வீடியோல கிடக்கு அவர் மற்றவர் இன்னொருத்தர் பின்னால வந்து அவள் கௌசல்யாவுக்கு கிட்ட வந்துட்டார் ஒரு ஆள். 2 பேரும் ஃபுல் வரி. அப்ப ஒரு ஆள் பின்னால வந்தவர். அப்ப நான் உடனே வீடியோ எடுத்தேன். நான் கையில ஒன்றும் இல்லை. அப்ப வீடியோ எடுக்க அவர் சொன்னார், நீ வீடியோ எடுக்கிற சட்டப்படி குற்றம் பண்ணா. நான் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன், நீங்க போங்க. அப்ப பின்னால வந்தவர் ஒரு படாரண்டு போனை பறிச்சிட்டார். அதோட அந்த வீடியோ கட் ஆகினது. போனை பறிச்சிட்டு முதுகுல கழுத்துல, அதான் என்ன பின்னால நின்றவர் கழுத்துல நான் ஃபர்ஸ்டா குத்தினவர். அப்ப நான் எழும்ப இவள் கையை பிடிச்ச அமர்த்தினாள், இருங்கொண்டு. அப்ப சரி விட போனை பறிச்சிட்டு அங்கே சுத்தி கொண்டு போய் நியர்றாங்கள போனை வீடியோ எடுக்கிறது போட்டு போனை தூக்கி அப்படியே மேசையில் அடிச்சார். அது சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கிடக்கு. 2 நாள் வெறும் ஒரு டோப்பிக்கா ஓடுற வீடியோ தானே இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். மேசையில் தூக்கி அடிச்சா. அப்போ அவர் மெட்ட இந்த சுவிஸ்லேருந்து சொன்னார், போனை உடையிடாண்டு. அப்போ போனை உடையுண்டு. அப்போ அவர் உடைக்கல, தூக்கி மேசையெல்லாம் அடிச்சவர் தூக்கி அது போன் உடையலை, அது விவோ உண்டு உடையலை. அப்போ நான் கௌசல்யா தான் எடுத்து தான் நினைக்கிறேன் இந்த கையுக்கு, இல்லை நான் தான் எடுத்து தெரியல. எடுத்து தர நான் பொக்கரில் வச்சிட்டேன். பொக்கரில் வச்சேன்னா அவர் திருப்பி கௌசல்யா கிட்ட வர, இவள் கொஞ்சம் ஷேப் ஐயா நான் போங்க, நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க போங்கோ என்று சொல்ல படிக்கிறார். மற்ற பின்னால் வந்து நீ எங்களோட வீடியோ எடுக்கிறேன் போட்டு வந்து திருப்பி இந்த கழுத்தை நெருக்கி போட்டு பொக்கெட்டுக்குள்ள கையை வச்சு ஃபோன் எடுக்க வலிக்கிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்களா கெஸ் பண்ணலாம் என்ன நடந்திருக்கும். அவ்வளவுதான். சட்டப்படி உண்டு உடம்புல ஒரு சட்டம் என்ன சொல்லுன்னு சொன்ன, இலங்கையில ஆமா இல்ல ஒருத்தர் உனக்கு தாக்க போறாருன்ற உனக்கு எண்ணம் தோன்ற வரைக்கும் அப்பவே உனக்கான பாதுகாப்பு சட்டத்துல பாதுகாப்பு உருவாயிட்டு. இவ்வளவுதான் இலங்கை சட்டம். எப்போ உனக்கு உன்னுடைய மனசுல அவர் என்ன தாக்க போறாருன்ற ஒரு எண்ணம் உருவாகுதோ அப்பவே உனக்கான பாதுகாப்பை நீ உருவாக்கி கொள்ளலாம். நீ எந்த சட்டத்துல எங்க போய் எந்த நீதிபதி எங்கேயும் போய் சொல்லுவலாம் தான். இல்ல நான் வளமையா ரவண உனக்கு தெரியும், நீ என்னோட இருந்தே 38 வருஷம் நான் அடிச்சேன். ஒரு நாளுமே வந்ததில்லை, அடிச்சு அழுது வேண்டி அப்போ யாரோடையும் பிரச்சனைப்பட்டு நான் இந்த பாட்டில் வந்திருக்கேன் வழியே நான் ஒரு நாளுமே அடிச்சது இல்லை. இவர் எனக்கு ஷுவரும் அவர் மற்ற ஏன்னா பின்னால் இருந்தார் உடம்புல டட்டு எல்லாம் அடிச்சிருந்தார். அவர் கௌசல்யாவோட உடம்புல தான் கை வைக்க போறான்னு விளங்கிட்டு இவர் அந்த கருப்பு ஷர்ட்டோட நின்ற வீடியோவில் இருக்கிறவர் தான் கௌசல்யா கிட்ட போனார். இவர் வந்து என்ன பிடிச்சிட்டு கழுத்தை ஒரு கையால பெண்ட் பண்ணி போட்டு முதுகுலையும் குத்தி போட்டு பொக்கெட்ல கையை வச்சவர். அதுக்கு பிறகு எனக்கு தெரியும் என்ன நடந்தது, ஞாபகம் இல்லை. அதை விட ஹோட்டல்காரர் உடனடிக்க இல்லையா? வலம்புரியில இருக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால், அங்க வந்து செக்யூரிட்டிஸ் இல்லை. அவங்க சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க, பட் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கான ஆக்கள் இல்லை ஒருத்தரும். பட் நான் முதல் முறை இன்சிடென்ட் ஒருபடி நடந்து நான் கால் பண்ணி சொன்னேன், நான் செக்யூரிட்டியை கூப்பிடுங்கன்னு சொல்லி. முதல் முறை 2 பேர் வந்து வீடியோ எடுத்து பிரச்சனைப்பட்டு பேருந்து சண்டை பிடிச்ச செக்யூரிட்டி இல்லை. அவங்க அதுல அர்ச்சனா இதுல உன்னுடைய மேசைக்கு கிட்ட வந்தார் என்றால் வடிவா விளங்கிக்கொள், அவருடைய இருப்பிடம் அங்க, அவர் உன்னுடைய நீ அவருடைய மேசை நோக்கி போயிருந்தீங்கன்னு சொன்னா தப்பு ஒண்ணு இல்ல. ஒரு நாளும் இல்ல, நான் இருந்தபடி எடுத்த வீடியோ தான். நீ இன்றைக்கும் சட்டத்துல நான் சொல்றதுக்கு இன்றைக்கும் சட்டத்துல நீ தெளிவா வாக்குமூலம் கொடு. நான் இருந்த இடத்துல என்ன நோக்கி என்ன தாக்க வந்தவர், எனக்கு அவர் வந்த செயல் என்ன தாக்குறதுக்கும் என்னுடைய உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழலாக நான் உணர்ந்தேன். இந்த உணர்வு அவர் அவற்றை மேசிலிருந்து ஒழும்பேக்கியே உனக்கு தெரியுமா இருந்தால் அந்த நிமிடத்திலிருந்து உனக்கு தற்பாதுகாப்பு, நீ உன்னை சட்டத்தை நாடக்கூடிய
நேரம் இருக்குதாண்டால் இல்ல ஆமாம் இல்ல உடனே வந்துட்ட 119 அடிச்சனா 119 போகல எமர்ஜென்சி அடிச்சனா அது போனாலும் அந்த சட்டம் உன்னை பாதுகாக்குமாண்டால் இல்ல. வடிவா விளங்கிக்கோ. ஆமாம் உன்னை பாதுகாக்க போறது நீ மட்டும்தான். உனக்கான தற்காப்பு. நீ ஒரு ஹோட்டல்ல போய் உன்ற மேசையில இருக்கிற, உன்ற மேசை நோக்கி ஒருத்தர் வார, உன்னோட கதைக்கிறார், உன்னோட பிரச்சனை படுறார் என்றால் சட்டப்படி குற்றம் முழுக்க அவரை சார்ந்ததாலிய நீங்கள் அல்ல. ஆமாம் இதுதான் உங்களுக்கான டிஃபென்ஸ். அந்த வீடியோ போட்டிருக்க வீடியோ பின்னால வந்துதான் எனக்கு குத்தினவர் அந்த வீடியோ கிடக்கு குத்தி போட்டு தான் போன பறிச்சவர் மற்றது அதில் ரெண்டு வேறாக்களும் எடுத்தவர் 2-3 வீடியோஸ் வேற வழியில அங்க அதை விட சிசிடிவியும் ஃபுல்லா எடுத்திருக்கிறேன். அதான் ஒரு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்ப நீங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாமல் முதல் போலீஸ் ஊடாக அதுக்குரிய அந்த சட்ட ரீதியா பண்ணி போட்டு இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு. போலீஸ் இன்றைக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி இருக்கு. ஒரு பார்லிமெண்ட் எம்பி பப்ளிக்கா போயிருந்த இடத்துல இருந்து சாப்பிடலாண்டால் அதுக்கு பிறகு இதுல என்னொன்று பார்க்கணும் வச்சுன்னா அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு அனுப்பி வீடியோ எடுத்து தான் உனக்கிட்ட அனுப்பியிருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு ஊகமா இருக்கு. இல்ல அது வெண்ணிமைந்த டிக்டாக்ல அவர் வளமையா வந்து கூவுறவராம். இன்றைக்கு அவர் சுவிட்சர்லாந்து வந்திருக்காரு. ஓகே டாக்டர் எங்களுக்கு தெரியும். நாங்க முதலே கதைச்சிட்டோம் இந்த பேஸ்புக்ல போட்ட உடனே. போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு பேர் சொல்லியிருந்தாங்க. இல்ல தம்பி நானும் யோசிச்சுட்டேன் தம்பி அந்த தம்பி அந்த 119 டாக்டர் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டீங்களா நீங்க வலம்புரியான் ஃபுட்டேஜ்? நன்றி. அதான் முக்கியம். என்னடா அப்புறம் மாத்துவாங்களா அவங்க? இல்ல அதோட கண்கட்ட சாட்சி இருக்கு. அதை விட எத்தனையோ பேர் சாட்சி இருக்கு. அதை விட என்னடா நான் கௌசல்யா பக்கத்துல இருக்க நான் எடுத்த வீடியோ கிடக்கு. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். என்ன ஒன்று கிடக்கு. அதோட வந்து திரும்ப அவர் இல்ல முதல் டிஃபெண்ட் பண்ணினா அப்புறம் நான் டிஃபெண்ட் பண்ணினா பிறகு 2ஆம் தரம் திருப்பி ஒரு கோப்பையால் எடுத்து திருப்பி எனக்கு அடிக்க வலிக்கிறார். திருப்பி அதையும் பறிச்சவற்ற தலையில கொடுத்து விட்டான் கொண்டு போண்டு. திருப்பி யோசிக்கவே தேவையில்லை. நீ உன்னோட இடத்துக்கு வந்து அடிச்சால் நீ உன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு நீதான் அந்த ஒரு நபர் தான் முடிவெடுக்கணும். எனக்கான பாதுகாப்பு போயிட்டா இல்லையா? இல்ல அது என்னடா அவர் திரும்ப கிளாஸ் எடுத்து கையில தந்துட்டு தலையில வச்சுவிடுன்னு கேட்க நான் என்ன செய்யறது? அவர் வீட்டை கிளாஸ் இல்ல, அதால நீங்க கொடுத்துதான் விடணும் டாக்டர். ஏனண்டா சரியான கஷ்டம் வெளிநாடுகள்ல. அப்ப தம்பி நீங்க கொடுத்துதான் விடணும். தம்பி அந்த 119 அடிச்சத அந்த இதே எடுத்து வச்சிருங்க. அந்த டைமை போன் ஆல்வேஸ் ரெக்கார்டிங் தானே. அது கிடக்கு என்னடா கிடக்கு. மற்ற தம்பி இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வடக்கில இன்றைக்கு இருக்கிற பெரிய தலையடியே நீ அதை புரிஞ்சுகொள். அதை நீ உணர்ந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். உனக்கு உன்னை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. இந்த சமூகத்துக்கு நீ கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த சமூகம் உன்னை பாதுகாக்க யோசிக்குது. அதால நீங்களும் ஒரு சில விஷயங்கள்ல அவதானமா இருக்கணும். அப்ப